படிக்கு நாம செல்லலாம். 49ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரை. Psalms 119 verses from 49 to 56 எல்லாம் சேர்ந்து ஒரே வேளையிலே வாசிக்கலாம். அடியேனுக்காக நினைத்தருளும், அது என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைகாரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. ஆமேன், அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். 7வது எழுத்துக்கு வருகிறோம். இந்த எபிரேய எழுத்துக்களிலே 7வது எழுத்து ஜாயின். சொல்லுங்க, ஜாயின். ஜீப்ராக்கு சொல்றோம் பார், ஜீப்ரா. ஜீப்ரா வரி குதிரைக்கு சொல்ல இல்ல, ஜாயின். ஜாயின் என்றால் 7 பட்டயம், வெப்பன், கருவி. பட்டயம் அல்லது போர்க்கருவி என்று அர்த்தம். இது ரிட்டர்னிங் லைட் என்றும் அர்த்தம் கொள்ளுகிறது. ரிட்டர்னிங் லைட்னா மறுபடியும் திரும்பி வரப்போகிற ஒளி. யார் அது? சொல்லுங்க, அவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. 7வது எழுத்து ஜாயின். அதனுடைய அர்த்தம் பட்டயம், பட்டயம், கருவி அல்லது ரிட்டர்னிங் லைட், திரும்பி வருகிற வெளிச்சம். சரி, வசனத்துக்குள்ள போலாம். 49ஆம் வசனத்துல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தர் தான் நம்மள வேத வசனத்தை நம்பும்படியான ஒரு திராணியை கொடுத்தார். கேட்கிற எல்லாரும் நம்புறதில்லை. ஒருவேளை திருவசனத்தை கேட்கிற எல்லாரும் அதை நம்பிவிட்டு இருந்தால் இந்நேரத்துக்கு உலகமே 10 முறை ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கும். கேட்கிற அனைவரும் அதை நம்புவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். எந்த வசனத்தை சொல்லி என்னை ரட்சித்தீரோ, எந்த வார்த்தையை சொல்லி என்னை காப்பாற்றினீரோ, எந்த வார்த்தையை சொல்லி எனக்கு நம்பிக்கையை அளித்தீரோ, அந்த வார்த்தையை நினைத்தருளும், அந்த வசனத்தை நினைத்தருளும். அந்த நம்பிக்கையின் வார்த்தை, எனக்காக நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஏன்னா அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என் சிறுமையில், நான் தாழ்வாய் இருந்தபோது, நான் துக்கத்திலே இருந்தபோது, நான் வேதனையிலே இருந்தபோது எனக்கு ஆறுதலாய் இருந்தது அந்த வார்த்தை தான். அதுவே என் சிறுமையில் எனக்கு எப்படி இருந்துச்சு? ஆறுதலா இருந்துச்சு. உம்முடைய வாக்குதான் என்னை என்ன பண்ணுச்சு? உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. உம்முடைய வாக்குதான் என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வசனம் தான் என்னை வாழ வைத்தது. அந்த எனக்கான அந்த வசனத்தை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. இது என்ன கதை? அவர் ஏன் நினைக்கணும்? அவர் தான் சொன்னாரு உன்னை சுகமாக்குவேன்னு. அந்த வார்த்தையை நம்பி நானும் என்ன பண்ணிட்டேன்? அவரை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். இப்ப அவரே மறந்துட்டா எப்படி? அதுக்காக நீர் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் மறக்காமல் இரும். அல்லேலூயா. அந்த வார்த்தையினால் நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன்.
என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் தருகிறது உம்முடைய வார்த்தை தான். ஆகவே அந்த வார்த்தையை எனக்காக இணைத்தருளும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ தண்ணி குழா சண்டை, நம்மள குற்றப்பத்தத்துக்கு எதுவுமே இருக்காது. பைபிள் தூக்கின் கோயிலுக்கு போகுது, இது பேசுற பேச்ச பாரு, இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்? அப்படித்தானே நம்மள திட்டுறாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நாத்துக்கு அம்மானா கோயில் தூக்கின்னு, இது பண்ணது பைபிள் தூக்கின்னு, பைபிள் மாட்டிக்கின்னு, எங்க இது பேசுற பேச்ச பாருன்னு சொல்றாங்கல்ல. பிரச்சனை வேற என்னமோ, ஆனா அவங்க நம்மள பாயிண்ட் பண்றது எதை வச்சுக்கின்னு? பைபிள வச்சுக்கணும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் என்னை கேலி பண்ணியும் உம்முடைய வேதத்தை நான் விலக்கினதில்லை. அவங்க எதனா சொல்லின்னு போட்டோம், எனக்கும் உம்முடைய வசனம் தான் முக்கியம், எனக்கும் உம்முடைய வார்த்தை தான் முக்கியம், என்னை வாழ வைக்கிறது உம்முடைய வார்த்தை தான். அகந்தைக்காரர் அவங்க எதனா பேசின்னு போட்டோம், பரியாசக்காரர் எதனா பரியாசம் பண்ணின்னு போட்டோம், நான் உமது வசனத்தை விலகினதில்லை, வேதத்தை உம்முடைய வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். கடந்து வந்த நாட்களில் நீர் எப்படியெல்லாம் துணையாய் இருந்தீர், நீர் எப்படியெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருந்தீர், நீ எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்தீர், அதை நினைத்து பார்த்து நானே என்னை தேற்றிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் நோய் வந்தா போன முறை நல்லா இருந்த நினைச்சுக்கணும், அப்ப நல்லாயிடுவீங்க. புரியல நிறைய பேருக்கு. ஒவ்வொரு முறையும் நோய் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன், போன முறை இதே மாதிரி வந்துச்சு, அப்ப ஆண்டவர் சுகப்படுத்தினார், அத்தை நினைச்சுக்கினா இந்த முறை என்ன ஆயிடுவீங்க? அத்தை நினைக்கலன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவீங்க. ஆமா, கடந்த முறை அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்கினார், இந்த முறையும் சுகமாக்குவார், அடுத்த முறையும் சுகமாக்குவார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னை என்ன பண்ணுவாரு? சுகப்படுத்துவார், காயங்களை கட்டுவார், ரணங்களை ஆற்றுவார். அவர் கீழையாத்தின் பிசின் தைலம், அவர் ரண வைத்தியர். நம்முடைய சரீரத்துல நிறைய நேரத்துல பலவீனமான நேரங்களை கடக்க நேரிடுகிறது. அந்த நேரத்துல சலிச்சுக்காம என்ன பண்ணணும்? ஓகே, இது நாம் இதை கடக்கணும், கடக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நம்முடைய வாழ்க்கையில வியாதி பலவீனம் ஒரு பகுதி. வயசு ஆவ ஆவ ஒன்னொன்னா சேர்ந்து வந்துனே இருக்கும். ஃபர்ஸ்ட் தைராய்டு வரும், அப்புறம் சுகர் வரும், அப்புறம் பிபி வரும், இதெல்லாம் வரும். வயசானாவே இதெல்லாம் வரும். எனக்கு வரணும் ஆண்டவர் என்னெல்லாம் ஜெபம் பண்ணிக்காதீங்களா, அது அந்த பாயிண்ட்ல சொல்ல நான் சொல்றது முதுமை அப்படிங்கிறது பல பலவீனங்களை சேர்த்து கொடுக்கும். ஆனா ஆதி முதலான கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை நினைக்கும் பொழுது நான் என்னை தேற்றிக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன வந்தாலும் நீர் என்னை சுகப்படுத்த தேவன் இருக்கிறீர், நீர் எனக்கு மருந்தாய் இருக்கிறீர், நீர் எனக்கு மருத்துவராய் இருக்கிறீர், நீர் எனக்கு குடும்ப வைத்தியராய் இருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்து, இது வர வேண்டியது தான், வந்துன்னு போட்டோமே, நான் இதை கடக்க வேண்டியது தான், கடந்துன்னு போறேனே. ஆனா நீர் தேவன் எனக்கு ஆண்டவராக இருக்கிறீர், எனக்கு வைத்தியராய் இருக்கிறீர், எனக்கு சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபாவாய் இருக்கிறீர். ஆகவே நான் உம்முடைய நியாய தீர்ப்புகளை நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அடுத்து எனக்கு ஒரு பயம் வருதுன்னா என் நிமித்தமாய் அல்ல, என் கூட இருக்கிற அநேக துன்மார்க்கர் வேதத்தை விட்டு விலகுகிறார்கள், அவர்களை நினைத்துத்தான் எனக்கு நடுக்கமாய் இருக்கிறது. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து வேதம் விலகுகிறதோ, ஜீவ வார்த்தை உள்ளந்து போச்சுன்னா என்ன நடக்கும்? தீமை உள்ள வரும். ஆகவே வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கரை நிமித்தம் நான் என்ன பண்றேன்? நடுக்கம் என்னை பிடித்து கொண்டது. ஆனா
54ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது. கவனிங்க, இந்த உலகத்துல நாம் எல்லாருமே பரதேசிங்க, பாசஸ் பை, கடந்து போகிறவர்கள். இந்த பரதேசியாய் தங்கும் வீடு அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னா, ஹவுஸ் ஆஃப் மை பில்கிரிமேஜ். ஹவுஸ் ஆஃப் மை பில்கிரிமேஜ் அப்படின்னு என்ன தெரியுமா? நடைப்பயணமா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமா போறீங்க அம்மாக்கு, அம்மா கிட்ட. ஓ, இங்க இருந்து நடக்கணும். எப்படி, எந்த வழியா போறது? வேளாங்கண்ணிக்கு எந்த வழியா? ஷார்ட் ரூட்டு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், அப்படியே திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. இது ரூட்டு. இந்த வழியா போகணும். கிருஷ்ணகிரி வரல நடக்க முடியுமா ஒரு நாளைக்கு? கஷ்டம்தான். அப்படின்னு நடந்துட்டீங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு மண்டபங்கிறது. அந்த மண்டபத்துல போய் நடந்த களைப்புக்கு ஒரு ஸ்நானம் குளிச்சுட்டு அங்க எப்படி தர்ம சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு அங்கே படுத்துக்கினீங்க. நேத்தெல்லாம் நடந்து வந்ததுக்கு சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அங்கேயே 10 வருஷம் தங்கிடுவீங்களா? சொல்லுங்க. தங்க மாட்டீங்க. அது என்ன? பயணத்தின் போது தங்குகிற ஒரு இடம். அன்னைக்கு நைட்டு தான், அடுத்த நைட்டு திரும்பி பயணத்தை, அடுத்த நாள் பயணத்தை ஆரம்பிக்கணும். அப்படி நான் பரதேசியா தங்குற வீடு இருக்குது, தற்காலிகமா தங்குற வீடு இருக்கு. அங்க படுத்துட்டு மேல அப்படியே பாக்குறப்போ, ஐயோ இது நான் இருக்க வேண்டிய இடம் இல்லையே, நான் என் வீட்டுக்கு போய் சேரணுமே சீக்கிரம். அப்போ அந்த மாதிரி நேரத்துல உமது பிரமாணங்கள் எனக்கு என்ன ஆயிடுச்சான்? கீதங்கள் ஆயின. ஹல்லேலூயா. அங்கதான் பாட்டு வரும், அங்கதான் பாட்டு வரும். நம்ம தானே, நம்ம பயணத்தில் தான் பாட்டு பாடுறோம். அங்கதான் பாட்டு வரும். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு என்னாச்சு? கீதங்கள் ஆயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். இரவு நேரத்தில் உம்முடைய நாமத்தை நினைக்கிறேன், உம்முடைய வேதத்தை கை கொள்கிறேன். இது ஒரு ஆலோசனை. ராத்திரியில தூக்கம் வரலன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆண்டவருடைய நாமத்தை வரிசைப்படுத்துங்க. ஏஞ்சி தூக்கம் வரல, ஏஞ்சி உக்காந்து பைபிள் படிக்க முடியாது, படுத்துனே கண்ண முடியும் பிறந்துன்னு. அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவருடைய நாமத்தை வரிசைப்படுத்துங்க, படுத்தி பாருங்களேன். எப்படி? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மு. ரூவாக்கெல்லாம் தூங்கிடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வசனத்திலே, நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு நடந்தது. ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே இந்த நாள், இந்த நாளுக்கான வார்த்தை, நம்ம பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே அவருடைய வேதம் நமக்கு என்னவா மாறிச்சு? கீதங்களாய் மாறிச்சு. அவர் துணையாய் இருக்கிறார், அவர் ஆதரவாய் இருக்கிறார், அவர் கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அவர் தான் நமக்கு ஆதரவு, அவருடைய வசனம் தான் நமக்கு ஆதரவு, அவருடைய கட்டளைகள் தான் நமக்கு வழிகாட்டி, அவருடைய நியமங்கள் தான் நமக்கு துணை, அவருடைய வேதம் நமக்கு துணை, கர்த்தருடைய வசனம் நமக்கு துணை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நமக்கு துணை. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கார் ஓட்டுற நேரத்துல இதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கார் ஓட்டுற நேரத்துல சில இடத்துல ஆபத்தான இடம்னு முன்கூட்டியே அந்த வழியே போயிருந்தா தெரியும். அப்ப அந்த அந்த இடம் கிட்ட 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 வர்றப்போ
சுத்தி எல்லாரும் என்ன பேசின்னு வந்தாலும் என்னோட நான் டிரைவ் பண்ணி இருந்தா இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே, இன்னும் கிருபை. அந்த ஆபத்தான வழியை கடக்கிற வரையிலும் மோர் கிரேஸ் மை லார்ட். கடந்து முடிஞ்சதும் மலை ஏறல, இறங்கி முடிச்சிட்டோம், கடைசி வளைவை தாண்டி தரை தரை ரோட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே. ஒரு சின்ன பயணத்துல எப்படி நமக்கு தேவைப்படுகிறது. இது அப்படியே வாழ்க்கை பயணத்துக்கு நினைச்சுக்கலாம். கடினமாட்கள் நாட்கள் வருகிறது என்று நினைத்தால் இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளெல்லாம் படுத்துன்னுக்குறோம், என்ன ஆச்சுன்னு தெரில, சுகரா இருக்குமா பிபியா இருக்குமா தெரில, நாளைக்கு தான் டாக்டர் கிட்ட போனோம், டெஸ்ட் எடுக்க போனோம்னா அப்போ பண்ண வேண்டிய ஜெபம் இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே. போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டாக்டர் சொல்லலாம், இப்பதான் பார்டர்ல இருக்கிற சாரா பார்த்துக்கணும். அப்போ உடனே என்ன சொல்லணும்? நன்றி. இப்படித்தான் காலத்தை கழிக்கணுமே தவிர மனம் சோர்ந்து போய்விட கூடாது. நான் பரதேசியாய் தங்குற வீட்டிலே உம்முடைய பாடல்கள், உம்முடைய வேதம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? கீதங்கள். உம்மை துதிப்பேன், இன்னும் சோத்தரிப்பேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் உடைய வசனத்திலே நிலைத்திருப்பேன். நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருமையான காலவில்லை அவருடைய வேதம் நமக்கு வழிகாட்டியாகும்.